தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல போதை கலாச்சாரம் வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த திமுக அரசாங்கத்தில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா பக்கம் போதை. அந்த போதையை வந்து நீங்கள் இப்படித்தான் அப்படித்தான்லாம் பிரிக்க முடியாது. இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து உச்சத்தில் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. ஆனால் இதை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது கதையை அடிச்சு விட்டு இவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. பார்க்கத்தானே போகிறோம், அந்த தேர்தல் நடக்க போதில்ல, வாக்கு முடியட்டும், எண்ணும்போது தெரியும். ஆனால் மக்கள் வந்து இதை மனசில் வச்சுட்டு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது ஏன் கருத்து. எண்ணும் போது தெரியும், மக்கள் வந்து மனசுல வச்சுட்டு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்கல்ல சார். எந்த அடிப்படையில நீங்க தமிழ்நாட்டுல வந்து போதைப் பொருள் அதிகமாயிருச்சு, தலைவிரித்து ஆடுது அப்படின்லாம் சொல்றீங்கல்ல? புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க. அதே புள்ளி விவரத்தை நீங்க எடுத்து பாருங்க. நாங்க புள்ளி விவரத்தின் அடிப்படையில எடுத்து பாருங்க. மகாராஷ்டிரா நீங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்துல எடுத்து பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டுல அதே என்சிபி ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 2024 என்சிபி ரிப்போர்ட் படி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அதே புள்ளி விவரப்படி என்ன சொல்லுதுன்றத பாருங்க. என்ன சொல்லுது சொல்லுங்க பாப்போம். மகாராஷ்டிரால 50,000க்கு மேல நீங்க வந்து 50,000 கிலோகிராம் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதே யூபியில் 40,000க்கு மேல. நீங்க ஆர்டிஐ ரிப்போர்ட் ஆர்டிஐல போடுங்க, எல்லாம் அப்படியே வரும். நீங்க புள்ளி விவரப்படி நீங்களே பார்த்து சொல்லலாம். அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல பாருங்க. தமிழ்நாட்டுல 7,000க்கு மேல 7,000 கிலோகிராம் மொத்த இந்தியால தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா 15வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு. உத்தரப்பிரதேசத்திலயும் மகாராஷ்டிரலையும் கம்பேர் பண்ணி தமிழ்நாடு பாருங்க. நீங்க 15வது இடங்கறீங்க, ஆர்டிஐங்கறீங்க. வடமாநிலத்துல நீங்க சொல்ற மாதிரி நீங்க தான் புள்ளி விவரம். பள்ளிக்கூட மாணவர்கள் இருந்து கல்லூரி படிக்கிற மாணவிகள் வரைக்கும் இன்னைக்கு போதை கலாச்சாரத்துக்கு அடிமையா உட்கார்ந்து இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த அரசாங்கம்னு சொல்ல. நீங்க புள்ளி விவரத்தின் அடிப்படையில் வட மாநிலத்தை பாருங்க, தென் மாநிலத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போதை கலாச்சாரத்துக்கு பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க ஒரு அரசா நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். நாளைக்கு பதவி விலக முடியுமா? நீங்க இத்தனை நாள் நீங்க ஆட்சி செஞ்சீங்கல்ல. சொல்றேன் என்சிபி ரிப்போர்ட் படி நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்திலயும் மகாராஷ்டிரலையும் கம்பேர் பண்ணி பாருங்க. தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்றத பாருங்க அப்படின்னு தானே சொல்றேன். உத்தரப்பிரதேசத்தை நீங்க ஏன் எடுத்துட்டு வரீங்க? மத்திய பிரதேசத்தை எடுத்துட்டு வரீங்க. எடுக்காம இருக்க முடியும். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையை சொல்றேன், தமிழ்நாட்டு பிரச்சனையை பாருங்க. ஓவரால் இந்தியால தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்றத பாருங்க. எவ்வளவு தூரம் நாங்க அவேர்னஸ் ப்ரோகிராம் நடத்தி இருக்கோம். 2023ல போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடுன்னு விழிப்புணர்வு நாங்க நடத்தி இருக்கிறோம்.